மாப்ள டீ அப்படியே நல்லா இருக்கு மச்சான். நீ வேற சின்னாத்தா ஆட்டுக்கால்ல சூப் பண்ணுவா பாரு. ஆஹா ஊருக்கே மணக்கும், அவ்வளவு பிரமாமா இருக்கும். விசா கும்பிடுற மச்சான், கும்பிடுறாங்க. என்ன மச்சான், ஊர்ல பெரிய மாமா சின்ன மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படி இருக்க விசா? படிப்புலாம் நல்லா போயிட்டு இருக்கா? நம்ம குடும்பத்திலே அதிகம் படிக்கிறோம் நீதான் புள்ள. நல்லா படிக்கணும் என்ன? நான் நல்லா படிக்கிறேன் மச்சான். நீங்க பேசிட்டே இருங்க. மாப்ள தங்கச்சி எப்படி? அண்ணங்கார நான் இருக்கேன், அந்த பயம் இருக்கட்டும். என்னம்மா, என்ன விஷயம்? மச்சான் வந்திருக்காரு. அதை நீயே அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே. அவங்கள சாப்பிட வர சொல்லு. மீன் குழம்பா? மீன் குழம்பு இல்லப்பா, சாம்பார். சாம்பாரா? ஏன்பா அந்த சிக்கன் அப்படியே வச்சிருக்கேன்? கேளுமா. சாப்பிடுறாங்கல்ல, சும்மா இரு. என்னத்த விசா என்ன கேக்குது? அது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு கேக்குறா. ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லத்த, ஆனகுளத்து ஜோசியர் போன மாசம் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. விசாலாட்சி ஜாதகத்தை பார்த்ததுல இந்த வருஷம் கல்யாணம் நடத்தினா நல்லதான், இதை விட்டா 4 வருஷத்துக்கு நல்ல காரியமே நடத்த முடியாதான். அதான் அப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. நல்ல விஷயம் தானே. என்ன விசா எழுந்து போகுது? கல்யாணம்னு சொன்னோடனே தங்கச்சிக்கு வெக்கம் வந்துருச்சு. ஓ அவளும் பொண்ணு தானேப்பா. அதை போட்டு எடுத்து சாப்பிடுப்பா. என்ன விஷயம் விசா? ஏதோ சொல்லணும்னு சொன்ன. ஊர்ல இருந்து எங்க மச்சான் வந்திருக்காரு. மச்சானா? மச்சானா? அதான் என் அம்மாவோட அண்ணன் மக. என் மச்சான் என்ன கட்டிக்கு போற முறை மாப்பிள்ள. வரட்டும், வந்தா என்ன, உறவுக்காரங்கன்னா ஊர்ல இருந்து 4 பேர் வரதான் செய்வாங்க. ஐயோ சூர்யா, என் நிலைமை புரியாம பேசுற. அவர் தான் என்ன கட்டிக்கு போற மாப்பிள்ள. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டு எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்க வந்திருக்காரு. என்ன விசா சொல்ற? உனக்கும் மச்சானுக்கும் கல்யாணங்கிற விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரும்போது இருந்த நிலைமை வேற, இப்ப என் நிலைமை வேற. எப்ப உன்னை என் பாவடைக்குள்ள ஒளிச்சு வச்சேனோ அப்பவே பழைய விசா செத்து போயிட்டான். இப்ப இருக்கிறது சூர்யாவோட விசா. ஒருவேளை என் மச்சான் என்ன கட்டிக்க போற நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன விசா இப்படி பேசுற? நீ போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைச்சியா? நானும் விஷத்தை குடிச்சிட்டு நீ போன இடத்துக்கே வந்துருவேன் விசா. ஆனா நம்ம காதலிக்கிறது சாகிறதுக்காக இல்ல விசா, வாழ்றதுக்காக. எதுலயும் துணிச்சலா இருக்கிற நீ எப்படி பயப்படுற? பயப்படாத விசா, நம்ம தைரியமே நம்மளை காப்பாத்தும். வா போலாம். இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெருஞ்சோதனை. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க விசாமாவுக்கு சொந்தக்காரங்களா? என்னண்ணா இப்படி கேட்டுப்பிட்டியா? விசாவை கட்டிக்கு போற முறை மாப்பிளனே. ஓஹோ, பேர் என்ன தெரியும்ல? தானே தெரியும். மருது பாண்டி, மதுரையில இருந்து வந்திருக்கோம். மருதா முத்துக்கால. இந்த மருதுக்கு நான் மச்சான் வேணும். விசாவோட பங்காளி மகன், விசா எனக்கு தங்கச்சி முறை வேணும். ஓஹோ. ஆமா, நீங்க என்ன மோள வாத்தியாரா? கொட்டெல்லாம் அடிக்கிறீங்க? ஐயோ, என்ன மோளங்கிறான் கொட்டுங்கிறான், எல்லாம் என் தலையெழுத்து. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி சாவுக்கும் சடங்கு அடிக்கிற மூலக்கார நான் இல்ல, சினிமா பாட்டுக்கு வாசிக்கிற தபேலிஸ்ட். ஓ, அந்த லிஸ்டா நீங்க? ஏமாப்ல உனக்கு விளங்குச்சா? அவர்தான் தெளிவா லிஸ்ட்னு சொல்றாருல மச்சான். புரியலனாலும் புரிஞ்ச மாதிரி நடிக்கிறதான புத்திசாலித்தனம். அத நீதான் மச்சான் சொன்ன. அசத்திட்டமாப்ல. ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியுமா? என்ன எப்படி கேட்டீங்க? என் மாப்பிள்ள நல்லா வாசிப்பாரு. என்ன கொட்டுடைய சவ்வு கிழிதோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க காது சவ்வு கிழிஞ்சு ரத்தம் கொட்டும். எதுக்கு வந்த இடத்துல இந்த பொல்லாப்பு? அப்ப நாங்க வரட்டுமா? என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களே? ஒண்ணு இல்லண்ணா, நமக்கு இந்த காத்தாடி காத்தா ஒத்து வராது. மொட்டை மாடல போய் வெளிக்காத்து வாங்கிட்டு வரேன் மச்சான். வா. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை,
ஆமா 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 நீங்களும் இருந்து கேட்டுக்கோங்களே. மச்சான் என்ன மச்சான் இப்படி பயமுறுத்திட்டா? பயப்படாத மாப்ள ஒரு விஷயம் சொல்றேன், காதும் வச்சுமா இருக்கணும். என்ன மச்சான் சொல்ற? எதுவும் ஏடா விடமா ஆயிட போகுது? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல மாப்ள. நம்ம மூலக்காட்டுல இருந்து காடை லவுட்டிட்டு வந்துட்டேன். காடா? எங்க காட்டு? உனக்கு எங்க தெரிய போகுது? இந்தா காடுங்கிற? காடுனா பெருசா அட்டையில இருக்கும், இது சின்னதா தட்டையா இருக்கு. மாப்ள நீ சொல்றது கவால் காடு, கிரெடிட் கார்டு தட்டையா சின்னதா தான். ஆமா, இதை எதுக்கு லவுட்ன? இதை வச்சு என்ன பண்ணுவ? மாப்ள இந்த மாதிரி காடெல்லாம் நம்மள மாதிரி ஆள்கிட்ட இருக்காது. பட்டணத்துல பெரிய பெரிய ஆளுனா பையில வச்சுட்டு அலைவாங்க தெரியுமா? இதை எதுக்கு வச்சுட்டு அலைவாங்க? இந்த காடு இருந்தா எந்த கடையிலயும் எதை வேணாலும் வாங்கலாம். பணம் யாரு கொடுப்பாங்க? பணமா? வங்கி கொடுக்கும் மாப்ள. என்னது லுங்கியா? லுங்கி இல்ல, வங்கி. வங்கியா? அப்படின்னா அதான் மாப்ள பேங்கு. ஓ பேங்கா? அப்படி தமிழ்ல முதல்ல பேங்க்னு சொல்ல வேண்டியதானே, இங்கிலீஷ்ல வங்கின்னு சொல்ற? வங்கி உனக்கு இங்கிலீஷ் நாசமா போச்சு. ஓன் கூட வந்த பாரு. கருப்பனை மறக்காம இருக்கியா? அது இல்லாமலா? என்ன ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அத்தை நாங்க ரெண்டு பேரும் சென்னை சுத்தி பார்த்துட்டு வரோம். ஆமா சின்னாத்தா, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, வள்ளுவர் கோட்டம், காந்தி மண்டபம் இதெல்லாம் சுத்தி பார்க்காம போனா ஊர்ல ஒரு பேர் நம்ம மதிக்க மாட்டோம்ல. அதெல்லாம் சரி, இந்த அருவாளை எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? இது நம்ம குலதெய்வம் மாதிரி. இது கூட இருந்தா நம்ம குலதெய்வமே கூட இருக்கிற மாதிரி ஒரு சக்தியும் சந்தோஷமும் கிடைக்கும்ல. என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? அத்தை நம்ம கருப்பனை சாமி அருவா வச்சிருக்கும் போது இந்த கருப்பனை வச்சுக்கிட்டுமே. யாரை பார்த்து கருப்பன்ற? நான் சாமியை சொன்ன மச்சான். அதுதானே பார்த்தேன். நீ ரொம்ப சிவப்புல. அதெல்லாம் இருக்கட்டும், செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மச்சான் பணம் இருக்கா? காடு மாப்ள, காடு. ஓ வங்கியா? அதே லுங்கிதான். வா நீ சொன்னா சரிதான் மச்சான். வரசா வா மாப்ள. வரோம்ல. மாப்ள காடு மேட்டுக்கு நடந்து போனா மரியாதை இருக்காது, வண்டியில போனா ஒரு கௌரவமா இருக்கும். இடு மச்சான், மோளை வரட்டி கிளப்பிடுவோம் அப்படின்ற. மோளக்கார நான் தான் நேத்தே சொன்னல, நான் மேலக்காரன்ல தபேலிஸ்ட். நீ அதே லிஸ்ட் தான். இப்ப நாங்க வெளில போனோம், வண்டி வேணும். வண்டி வேணுமா? வண்டியில பெட்ரோல் இல்லையே. பெட்ரோல்லாம் நாங்க போட்டுக்கிறோம்யா. போடுறியா? போடுறதா போடுற. ஒரு 2 லிட்டர் சேர்த்து போடுங்க. டேங்கையா ஃபுல் பண்ற போதுமா? அப்போ ஓகே, வண்டி எடுத்துக்க. அல்லு மோளக்கார வண்டி ஸ்டார்ட் பண்ணு மாப்ள. பெட்ரோலுக்கு காடு மாப்ள, காடு. ஓ வங்கியா? அதே லுங்கிதான். உனக்கு விளக்கு நான் வீணா போயிட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. ஒன்ன புட்டு வந்த பாரு, என்ன சொல்ல? உட்காரு மச்சான். மச்சான் உட்காரு. ஆஹா, 2 மதுரை வீரங்களும் குலகாரங்களா இருப்பாங்க போல இருக்க. இவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம ஊர்ல போன மாதிரி போவாத, பட்டணத்துல பார்த்து சுதாரணமா போகணும். அந்த திருது வரும், அதுதான் சரவணா ஸ்டோர். என்ன மச்சான் இவ்வளவு அவசரமா இருக்கு? இந்த பக்கம் போனா தான் விசாவோட பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா தேவர் சிலர் இருக்கு. பணங்கள் எங்க? கண்டிப்பா வாங்கி தர மாப்ள. அங்கயா? சீக்கிரம் போ. வந்துருச்சு. இங்கதான். இங்கயா? இந்த இடம் தான் மாப்ள. இதுதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4000 பனைமரம் இருந்துச்சு. அப்படியா? தோப்பெல்லாம் அழிச்சு தோட்டம் ஆக்கிட்டாங்க. ஓஹோ. நான் சொன்னா நீ நம்ப மாட்டீல? நம்ப சொல்றியா? எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டே. நீ தானே எனக்கு கடை வெட்டி காது குத்துன, என்ன மறந்துட்டியா? உன்னை ஏன் மாப்ள நான் ஏமாத்த போறேன்? ஐயா இங்க வாங்க. ஒரு சீக்கிரம். என்னங்க இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? பனங்கல் பார்க். என்ன பார்க்? பனங்கல் பார்க். நீங்க பாக்க பாத்தியா மாப்ள? உண்மையிலேயே இங்க பனங்கல் வித்துச்சு மாப்ள. பனையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஞாபகமா பனங்கல் பார்க்குன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓ சரி சரி. இது என்ன பிரமாதம்? 23 சீன் ஒரு பஸ் ஓடுது. அதுல ஏறினா மோட்சத்துக்கே டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்படியா? பட்டணத்துக்காரனா கொடுத்தாலும் கொடுப்பான மச்சான். படிச்சவன இல்ல, நம்ம போலாமா? எந்த பக்கம் மச்சான்? இடது பக்கமா போ. ஏய், உனக்கு தின்பண்டம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தின்பண்டமா? எங்க காட்டு. என்ன இது? இது புடிச்ச உருண்டை. கல்லு மாதிரி இருக்கு. இதை எதுல செய்றாங்க? என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா இதை விட எனக்கு பிடிச்ச உருண்டை வேற ஒண்ணு இருக்கு. என்னது? கிட்டவா, காதுல சொல்றேன்.
ஐயோ சி பொட்ட புள்ளகிட்ட இந்த மாதிரி அசிங்கமா பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஐயோ அடிக்காத அடிக்காத விசா, பலிக்குது. ஐயோ